எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. முதல்ல ஒரு பெரிய வீடியோ போடலான்னு பிளான் பண்ணி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். ஏதாவது தப்பு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பெரிய டிஷ்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். பீன்ஸ் பொரியல். எல்லாருக்குமே பீன்ஸ் பொரியலா அப்படின்னு நினைப்பீங்க. யாருக்குமே பிடிக்காத பீன்ஸ் பொரியல் நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அதில் ஒரு மேஜிக் பண்ணுவேன். அந்த மேஜிக் என்னென்னு ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். என்னென்னா, எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு போடுங்க, கடலப்பருப்பு போடுங்க, பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பொறுமையாக வதக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பீன்ஸை போட்டு பொறுமையாக வதக்குங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா பொறுமையாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தான் அந்த மேஜிக் இன்க்ரீடியன்ட் இதுதான் பச்சைப்பயிறு. இதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா பூ போல் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த பீன்ஸில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருந்தால் நல்லா கமகமன் வாசனை வரும். நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வைங்க. இந்த டிஷ்ஷு இன்னும் சூப்பராக இருக்கிறதுக்கு தேங்காய் திருவி போட்டு நல்லா சூப்பராக தூவி விட்டுட்டு அதையும் போட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டு கேஸை ஆஃப் பண்ணுங்கள். இதிலே சாதம் போட்டு கிளறி லஞ்சுக்கும் கொடுக்கலாம். இப்போ டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பச்சைப்பயிறு அதிகமாக போட்டிருக்கேன், அப்போ தான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் எ குட் டே. பாய்.